அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லை, இது அப்படியே சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி சொல்லிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போன நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்ய பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா காஞ்ச மிளகாவை எதுவும் தண்ணி எதுவும் போடாமல் மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நார்மலாக நீங்கள் கோதுமை மாவுக்கு மாவு பிசைவீங்கள அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்குங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அளவுக்கு வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணுறேன். இதில் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் இந்த ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே இதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வதக்கலாம். இந்த கடலை மாவு இப்போ இந்த மசாலா, இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கூட நல்லா கோட்டாகி மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன போடுறோன்னா இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லியை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஷேப் கொடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். நார்மலாக சப்பாத்தி நீங்கள் மாவு பிசையும்போது பிசைஞ்ச உடனே சப்பாத்தி செய்யாதீங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் கழித்து நீங்கள் செய்யும்போது சப்பாத்தி சாஃப்ட்டாக வரும். எனக்கு 1 ஹவர் ஆகிடுச்சு. 1 ஹவர் கழித்து நான் இந்த மாதிரி எடுக்கிறேன் பால். ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாலை விட 1 மடங்கு பெரிய அளவாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி நடுவில் அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. மிச்சம் இருக்க மாவை எடுத்துருங்க. இது மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ நாம் இந்த சப்பாத்தி பண்ணுற கட்டையில் வச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மாவை அதை போட்டு இதில் மேலே கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நல்லா சப்பாத்திக்கெலாம் நம்ம மாவு பருத்தி எடுப்போம்ல அது மாதிரி பருத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் சேம் டைம் திக்காகவும் இல்லாமல் நான் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் பருத்தி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் நான் தவா வச்சுருக்கேன், நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சதை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் நார்மலாக நம்ம சப்பாத்தி பண்ணுவோம்ல சேம் மெத்தட் தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சப்பாத்தியை. இது சூடாக இருக்கும்போது இது மேலே கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பசங்களுக்கு கொடுக்கும்போது நெய் தாராளமாக போடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுத்து விடலாம். இதில் வெங்காயம் தக்காளிலாம் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு வச்சு கூட நம்ம செய்யலாம். 6 சப்பாத்தி ஆகிடும். இந்த சப்பாத்திக்கு எதுவுமே சைட் டிஷ் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா டொமேட்டோ கெச்சப் மைனஸ் தொட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வெறும் தயிரை வச்சு இந்த சப்பாத்தியை டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.